புதுவை அமிர்தா குரல் மெய்யன்பர்களே, இந்த ஆலயம் ராஜராஜேஸ்வரி திருக்கோயில். வெறும் கருங்கல்லால் கட்டியிருக்கிற திருக்கோயில். மிக அற்புதமான இந்த கோயிலுக்கு திடீரென்று ஒரு அழைப்பு வந்தது. இன்று குரு பூஜை என்று இந்த கோயிலை கட்டிய ஒரு தாய் பெண், அவர் இந்த குடமுழுக்கு கும்பாபிஷேகம் நடத்திவிட்டு இறைவனடி சேர்ந்ததாகவும், அந்த தாயினுடைய முதல் குரு பூஜை இன்று நடைபெறுகிறது என்று சொன்னார்கள். அழைப்பு வந்ததின் பேரில் சென்று பார்த்தேன். உண்மையிலே பிரம்மாண்டமான ஒரு கோயிலாக இந்த கோயில் எனக்கு தென்பட்டது. வெறும் கருங்கற்களால் செங்கல்லே சேர்க்காமல் கட்டப்பட்ட கோயில் என்று சொன்னார்கள். அதேபோல பழங்காலத்தில் வைக்கிற சுண்ணாம்பு வைத்து அடிக்கி கட்டியிருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். இந்த ஆலயத்திலே விநாயகர் ஆலயம், சிவன் ஆலயம், எல்லா தெய்வங்களும் குடிகொண்டிருப்பதை போல எனக்கு தோன்றியது. அதை சுற்றி பார்த்தேன். மிக அற்புதமான ஆலயமாக இந்த ஆலயம் எனக்கு தென்பட்டது. இந்த ஆலயம் புதுச்சேரி நம்முடைய திண்டிவனம் புறவழிச்சாலையிலே டோல்கேட் சுங்கச்சாவடி இருக்கிறது. அந்த இடத்திலிருந்து கிழக்கு நோக்கி ஒரு இடையஞ்சாவடி ஆரோவில் ரோடு வரும். அந்த ரோட்டிலே இந்த அம்மா தான் இந்த கோயிலை கட்டிய அம்மா. சித்தராக இருந்து தனி ஒரு நபராக இந்த கோயிலை கட்டியிருக்காரு. இந்த நம்பரை பார்த்துக்குங்க. இந்த ஃபோன் நம்பர் இருக்குது. இதை நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். இந்த இடையஞ்சாவடி என்று ரோடு ஒரு ஆரோவில் ரோடு, அந்த ரோட்டில் வந்தீங்கன்னா அப்படி ஒரு 100 மீட்டர் வருகின்ற பொழுது வலது பக்கமாக அந்த பிரித்திங்கரா தேவி கோயிலுக்கு செல்லுகின்ற வழியிலே முதலிலே இருக்கிறது. இதான் பாதம். அந்த அம்மையாருடைய பாதமாக வைத்து பூஜை செய்கிறார்கள், குரு பூஜை என்று. அந்த இடத்திலே ராஜராஜேஸ்வரி கற்கோயில் என்று இருக்குது. இந்த அம்மா தான் அந்த அம்மாவுடைய குழந்தை, பெண் மகள். இவர்கள் தலைமையில் தான் இங்கு சிறப்பாக இந்த ஆலயம் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதிலே நாங்கள் எல்லாம் கலந்து கொண்டு குரு பூஜையிலே இன்னும் அதிகமாக மக்கள் வந்த வண்ணம் இருந்தார்கள். எனக்கு இந்த ஆலயத்தை பார்க்கின்ற பொழுது வித்தியாசமான ஒரு ஆலயமாகத்தான் இது தோன்றியது. காரணம், இந்த ராஜராஜன் காலத்தில், பழங்காலத்தில் கருங்கற்களால் கட்டினார்கள் என்று நாம் ஒவ்வொரு கோயிலாக பார்த்திருப்போம், முன்னோர்கள் சொல்லியிருப்பார்கள். ஆனால் இந்த காலத்தில் இப்பேற்பட்ட வெறும் கருங்கல்லால் இந்த ஆலயத்தை கட்டியிருக்கிறார்கள் என்பதை பார்க்கின்ற பொழுது நாம் உண்மையிலே பெரும் மகிழ்ச்சி அடைய வேண்டும், அவர்களை பாராட்ட வேண்டும் என்று நினைத்துதான் நானே இந்த கோயிலுக்கு இப்பொழுதுதான் செல்லுகிறேன். எங்கள் ஊரிலிருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தொலைவிலே தான் இருக்கும் இந்த ஆலயம். அப்பேற்பட்ட ஆலயத்திலே நாம் இருக்கிறோம். மகாமேரு சந்நிதி என்று சொல்கிறார்கள். ஒவ்வொன்றாக ஒவ்வொரு சந்நிதியாக பார்க்கின்ற போது இது வித்தியாசமாக இருக்கிறது. அன்னதானம், ஆண்டவனுடைய பிரசாதம், அன்னதானம் அளிப்பது நல்லது என்று அங்கு அவருக்கு தினமும் 200 பேர் வந்தாலும் நான் அன்னதானம் செய்ய தயாராக இருக்கிறேன் என்று அந்த அம்மையார் நம்மிடம் கூறினார்கள். இந்த மேலே நிறைய பேர் வேண்டுதலுக்காக வேண்டி இந்த ஆலயத்திற்காக தங்களால் என்ற உதவி செய்பவர்கள் நினைக்கிறேன். இது சூரியன், சந்திரன், இப்படி எல்லா தெய்வங்களையும் வைத்து ஆகம விதிப்படி கட்டியிருக்கிறார். கிட்டத்தட்ட ஒரு தரைமட்டிலிருந்து ஒரு 15 அடி உயரம் இருக்குன்னு நினைக்கிறேன். இதாங்க மூலவர் பலிபீடம். அதன் பிறகு நந்தி, மிக அற்புதமான காட்சி தருகிறவர். ராஜராஜேஸ்வரியை வணங்குகின்ற பொழுது வேலை கிடைக்கும். இந்த அம்மா அவருடைய புகைப்படத்தை அலங்கரித்து வைத்திருக்கிறார்கள். மிக சிறப்பானது ஒரு ஆலயமாக இந்த ஆலயம்
திகழ்கிறது. இதை பார்க்கின்ற பொழுது எனக்கு அந்த உருவத்தை பார்க்கின்ற பொழுது ஆனால் ராஜராஜேஸ்வரி வந்து வில், அம்பு போன்ற ஆயுதங்களை வைத்திருப்பார். ஆனால் இந்த அம்மனுக்கு எந்த ஆயுதமும் இல்லாமல் இருக்கிறார். இன்னும் உள்ள எடுக்க முடியவில்லை. நீங்கள் நேரடியாக சென்று பார்த்தால் தெரியும். சாந்த முகமாக இந்த அம்மன் நமக்கு தோன்றுகிறது. பூத்தவளே புவனம் 14 பூத்த வண்ணம் காத்தவளே பின் கறந்தவளே கரை கண்டனுக்கு மூத்தவளே என்றும் மூவா முகுந்தருக்கு இளையவளே மாத்தவளே உன்னை அன்றி மற்றோ தெய்வம் வந்திப்பதே என்று நம்முடைய அபிராமி அந்தாதியை பார்த்து பாட வேண்டிய இடத்தில் இருக்கிறோம். அதேபோல் 7 சப்த கன்னிகள் ஒரே கல்லிலே செதுக்கியிருக்கிறார்கள். அதேபோல் கணபதி ஆலயம், இப்படி எல்லா இடத்தையும் வாஞ்ச கணபதி, எல்லா தெய்வங்களும் எல்லா இடத்திலும் சிறிய சிறிய கற்கோயில் எழுப்பி அதுக்கு ஒரு கோபுரம் வைத்து அங்கே கணபதி கோயில், லட்சுமி நாராயணர், லட்சுமியை நம்முடைய தொடையிலே அமர்த்தி கொண்டு இருக்கிற லட்சுமி நாராயணர் சிறிய ஆலயம், எல்லாம் சிறப்பு வாய்ந்த ஆலயமாக லட்சுமி நாராயணன். இதெல்லாம் பார்க்கின்ற பொழுது உண்மையிலே இந்த ஆலயத்திற்கு சென்றது ஏதோ எனக்கு ஒரு வித்தியாசமாக தோன்றியது. பாலமுருகன், அந்த பாலமுருகனை பார்த்தவுடன் நமக்கு என்ன தோன்றுகிறது என்றால், தமிழ் கடவுள் உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதிராய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே என்றுதான் நமக்கு தோன்றுகிறது. வேலுண்டு மயிலுண்டு, அந்த மயிலோடு காட்சி தருகிற அந்த பாலமுருகனை பார்க்கிறோம். அதேபோல் இந்த ஆலயத்தை சுற்றி இயற்கை எழில் கொஞ்சுகிற இடமாக இருக்கிறது. அங்கு 100 அடி இல்லை 80 அடி உயரம் கொண்ட பிரித்திங்கரா தேவி கோயிலுக்கு அருகிலே இந்த ஆலயம் இருக்கிறது. சண்டிகேஸ்வரர் சிவன் ஆலயத்திலே பார்த்திருப்போம். இது சண்டிகேஸ்வரியை பார்க்கிறோம். வெறும் ஸ்வர்ணா ஆகர்ஷண பைரவர், ஸ்வர்ணா ஆகர்ஷண பைரவர், அதை ஏற்கனவே சூரியன் சந்திரன் பார்த்தோம். அந்த சப்த கன்னிமார்கள் அங்கே ஒரே கல்லிலே செதுக்கியிருக்கிறார்கள். பிராமி, மகேஸ்வரி, கௌமாரி, வைஷ்ணவி, வராகி, இந்திராணி, சாமுண்டி. ஆகவே இந்த சப்த கன்னிமார்களை அந்த இடத்திலே பார்த்தோம். அதேபோல் இந்த அம்மா தான் இந்த கோயில் நிர்ணயம் செய்கிறார்கள். அட்டகாசமான ஒரு இடத்திலே இருப்பது எனக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருந்தது. நீங்களும் ஒரு முறை இந்த ஆலயத்திற்கு வந்து அந்த தொலைபேசி இருக்கிற இடத்திலே நான் வந்து அந்த நம்பரை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணி பாருங்கள். இங்கு பெரிய ஒரு ஹோமம் நடந்தது. அதில் அமர்ந்து கொண்டு இருந்தோம். நிறைய மக்கள் அந்த இடத்திலே வந்தார்கள். ஒரு சிறப்பு வாய்ந்த ஆலயத்திற்கு சென்ற ஒரு மகிழ்ச்சி இருந்தது. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ்வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க என்று நம்முடைய
சிவபுராணத்திலே வருவதைப் போல அவன் அருள் இருந்தால்தான் நமக்கு எல்லாம் கிடைக்கும் என்பதைப் போல அந்த அம்மன் அருள் நமக்கு கிடைத்த காரணத்தினால் நாம் அங்கு சென்று தரிசிக்கிற பாக்கியத்தை நமக்கு கொடுத்தான். இந்த யாகசாலையிலே அந்த 3 கலசங்கள் வைத்து மந்திரங்கள் ஓதப்படுகிறது. தீப ஒளி தீபாராதனை அனைவருக்கும் காண்பிக்கப்பட்டது. இந்த கலச தீர்த்தங்கள் அபிஷேகம் செய்து அனைவருக்கும் ஒரு சிறிய அளவிலே கும்பாபிஷேகத்துக்கு சென்றதை போல எனக்கு தோன்றியது. உண்மையில் பெரும் பாக்கியமாக இந்த கற்கோயில் புதுச்சேரி மாநிலத்தில் கடந்த ஒரு 100 ஆண்டுகளில் எனக்கு கேள்விப்பட்டவரை ஒரு பெரிய மாபெரும் கோயில் கற்கோயில் புதுச்சேரியிலே இதுதான் என்று எனக்கு தோன்றுகிறது. மிக அற்புதமான யாகசாலை, வேத மந்திரங்கள் ஓதி சிறப்பானதொரு யாகசாலையை நடத்தினார்கள்.